உலகத்தையே தன்னோட ட்ரோன் அண்ட் கிரியேட்டிவ் கேமராஸ் வச்சு கலக்கிட்டு இருக்கக்கூடிய DJI புதுசா ஒரு ட்ரோன் ரிலீஸ் பண்ண போறாங்க. DJI Mini 2 SE. ஆல்ரெடி இருக்கிற Mini 2யும் Mini SEயும் ஒன்னா போட்டு மிக்ஸில அரைச்சா வர கலவையை தான் அவங்க ரிலீஸ் பண்ண போறாங்க. வாங்க பார்க்கலாம். Hey, what's up guys? Welcome back to Mirrorme Studio. நான் திலீபன் ராமகிருஷ்ணன். இன்னைக்கு இந்த DJI Mini 2 SE லாஸ்ட் வீக் அவங்க ரிலீஸ் பண்ண ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, நாங்கள் இந்த ட்ரோனை கூடிய விரைவில் மார்க்கெட்டு கொண்டு வர போகிறோன்னு. அதிகபட்சம் மார்ச் 22-20 அந்த ரேஞ்சிலேருந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த Mini 2 SEயில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரியே Mini 2யும் Mini SEயும் ஒன்றா போட்டு கலவையாக கலந்து கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு சப் 249 கிராம்ஸ் கொண்ட ஒரு கைக்கு அடக்கமான ட்ரோன். ஸோ அதனால் 249 கிராம்ஸ் தான் இருக்குது. அதனால் இந்த ட்ரோன் ரெகுலேஷன்ஸில் எதுலேயும் வராது. ஒரு சின்ன ட்ரோன் நீங்கள் எங்கே வேணாலும் பறக்க விடலாம். இருந்தாலும் அந்தந்த இடத்துல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இந்த அல்ட்ரா போர்ட்டபிள் லைட் வெயிட் ட்ரோனில் 2.7K 30 FPS வீடியோ எடுக்கலாம். 1080p at 60 FPSல வீடியோ எடுக்கலாம். இதில் கொடுத்துருக்கிற சென்சார் 12 மெகா பிக்சல் ரா ஃபுட்டேஜ் கொடுக்கக்கூடியது. 4x டிஜிட்டல் ஜூமில் சூப்பராக உங்களுக்கு வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃப் பக்காவாக கொடுக்கும். ஆல்ரெடி இருக்கிற Mini 2வில் இருக்கிற அதே ஃப்ளையிங் டைம் தான் 31 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃப்ளையிங் டைம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கிளைம் பண்ணுறது 31 மினிட்ஸ், நம்மளுக்கு அரௌண்ட் 25 to 28 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ Mini 2வில் யூஸ் பண்ணியிருக்கிற அதே பேட்ரிஸ் தான், கொஞ்சம் எந்த வித மாற்றமும் இல்லாத அதே பேட்ரிஸ் தான் இந்த Mini 2 SEலையும் யூஸ் பண்ண போகிறாங்க. DJIயோட O2 டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது AcuSync 2 டிரான்ஸ்மிஷன் தான் DJI இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கிட்டேருந்து 10 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் உங்கள் ட்ரோன் பறந்து போனாலும் உங்களுக்கு சூப்பராக வந்து சேரும். இதுக்கு முன்னாடி வந்த ட்ரோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஹான்ஸ்ட் வைஃபை யூஸ் பண்ணாங்க. அதில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. ஸோ ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் அந்த சைட் போனோம்னா நம்மளுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ஹை டெஃபினேஷன் வீடியோஸ் வந்து பிரேக் ஆகி வரும். ஸோ இதில் வந்து ரேடியோ பேண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வைஃபை கிடையாது. இவங்க யூஸ் பண்ணுற ரேடியோ பேண்ட் ஃப்ரீக்வன்சிஸ் அரௌண்டு சேனல்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ் வச்சுலாம் யூஸ் பண்ணோம். அந்த டெக்னிக்கல் ஸ்டஃப்லாம் போக வேணாம். ஸோ அந்த AcuSync 2 அதாவது DJI O2 டிரான்ஸ்மிஷன் தான் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஒன் டச் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங். அதாவது நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி அதை டேக் ஆஃப் பண்ணுறது லேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது அவங்க கொடுத்துருக்க அந்த ஆப்பில் ஜஸ்ட் ஒரே ஒரு பட்டனை வந்து டச் பண்ணி பிடிச்சிக்கிட்டே இருந்தால் போதும், அதாவே டேக் ஆஃப் ஆயிரும், திரும்பி அதாவே லேண்ட் ஆயிரும். ஸோ சேஃப் அண்ட் சிம்பிளாக இதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து RTH ரிட்டர்ன் டு ஹோம் ஆப்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. ஸ்மார்ட் ரிட்டர்ன் டு ஹோம், ஃபெயில் சேஃப் ரிட்டர்ன் டு ஹோம், தென் லோ பேட்டரி ரிட்டர்ன் டு ஹோம். ஸோ இது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு அப்படின்னா இது ரிட்டர்ன் டு ஹோம் RTH பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், எங்கே இருந்தாலும் எங்கேருந்து ஆரம்பிச்சதோ அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த கோஆர்டினேட்டுக்கு வந்து அதாவே லேண்ட் ஆயிரும். ஸோ லோ பேட்ரி இருந்தாலும் அதாவே லேண்ட் ஆயிரும். இல்லை உங்களோட ட்ரோனில் ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, எலக்ட்ரானிக்காக ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருச்சுன்னா ஸோ அங்கேயே எங்கேயோ உழுவாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். அடுத்தது சூப்பராக இதில் வந்து லெவல் 5 விண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ட்ரோன் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா லெவல் 0 to லெவல் 6 வரைக்கும் அந்த விண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெவல் 0 வந்து ரொம்ப லோவஸ்ட், 1 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றடித்தாலும் அந்த இது தாங்காது. அதே மாதிரி லெவல் 0, 1, 2, 3 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து லெவல் 5, அதாவது கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அடித்தாலும் ஸோ உங்கள் ட்ரோன் அதுக்கு ஈடு கொடுத்து பறந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டேபிளாக பறக்கிறதுக்கான சூழ்நிலையை இவங்க அந்த டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லெவல் 5 விண்ட் ரெசிஸ்டன்ஸ். இதில் மற்ற DJI மினி வெர்ஷனில் இருக்கிற மாதிரியே நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஹெலிக்ஸ், ட்ரோனி எஃபெக்ட், தென் சர்க்கிள், பூமராங் அப்படிங்கிற மாதிரி நிறைய அவங்க டெம்ப்ளேட்ஸ் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும், அதுக்கேற்றாப்புல அதே சுற்றி வீடியோ ப்ரொஃபஷ்னல் லெவல் லுக்கில் எடுத்து கொடுக்கும். தென் இதையும் தாண்டி இன்டெலிஜென்ட் ஃபீச்சர்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ குயிக் ஷாட்ஸ், 180 டிகிரி பேனரோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இந்த Mini 2வில் உள்ளதையும் Mini SEயில் உள்ள நிறைய விஷயங்களையும் கொட்டி ஒன்றா ஒரே ட்ரோனில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து பார்க்க போனால் என்ன தெரியுதுன்னா, முன்னாடி இந்த மினி வெர்ஷனில் வரும்போது இந்த மேவிக் மினி, இந்த Mini 2 அப்படின்னு வரும்போது இந்த மேவிக் மினியை வந்து அவங்க டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த Mini 2 SE வந்தது வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கிற
மினி 2 அண்ட் மினி எஸ்சியை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா மினி 3 அண்ட் மினி 3 ப்ரோவும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ இதில் இந்த எஸ்சி மாடலில் என்னென்னா ஒரே தான் பிரச்சனை, 4K வீடியோ கிடையாது. ஆனால் இதில் 2.7K வீடியோவே ட்ரோனுக்கு போதும்னு நினைக்கிறேன். 4K வீடியோ அந்தளவுக்கு நம்ம எதிர்பார்க்குறதில்ல. ஸோ 4K வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோ வெர்ஷனுக்கு போகலாம். இல்லை எனக்கு இந்த ட்ரோன் ரெகுலேஷன்லாம் வர வேணாம், எனக்கு சும்மா லைட் வெயிட்டாக இருந்தால் போதும், போகிற போக்கில் நான் வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன், யூடியூப் மட்டும் தான் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இந்த எஸ்சி வெர்ஷனான மினி 2 எஸ்சியை வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு அருமையான சாய்ஸ். இந்த மினி 2 வெறும் உங்களுக்கு ட்ரோன் மட்டும் வேணும்னா நீங்கள் தனியாக $339 கொடுக்குறாங்க. இல்லை எனக்கு அந்த ஃப்ளை காம்போ இதில் பேக்கில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா $529, அதாவது ஒரு $200 அதிகம் நினைக்கிறேன். ஸோ இந்த $200 அதிகமாக இந்த வேர்ல்டு வைடு இருக்கிற ரேட்டு. இன்னும் இந்தியாவில் இதுக்கான ரேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ மார்ச் மாதம் ரிலீஸ் ஆகி நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வரும்போது தான் நம்மளுக்கு அதோட ப்ரைஸஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ புதுசாக ட்ரோனை வாங்கி பறக்க விட்டு ஆசைப்பட்டு வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரோன் எஃபெக்ட் வீடியோஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We care to bond with you. Bye bye. Then thank you very much. 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியாச்சு. இந்த ஈவினிங் தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஆல். வித்தின் 3 months 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா புதுசாக இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.